ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிசியோட 2025ஓட பியூக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாலிட்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவில் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து பியூக்யூஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம டிஎன்பிசி டியூட் சேனலில். ஸோ நம்ம அந்த பாலிட்டி நமக்கு தெரியும், அதோட வெயிட்டேஜ் வந்து ப்ரிலிமினரியில் வந்து 40 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 41 42 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வருது. அதாவது ஸோ மிஸ்செல்னேஷன் சொல்லக்கூடிய சில ஆக்ட் வச்சோ இல்லை வந்து வெளியுறவு கொள்கைகள் வச்சோ வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்லேயும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து 100 மார்க்ஸ் கிட்ட இருக்குது. ப்ரிலிம்ஸ்லேயும் 40 கொஸ்டின்ஸ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அதுலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து வருது. இதில் ஆர்டிகல்ஸ் ஃபேக்ட் பேஸ்டு படித்து தான் ஆகணும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு புரிஞ்சு அந்த கேள்வியை வந்து நம்ம போடுற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இப்போ குரூப் 1ல் வந்து கேட்குறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்கள், ஸோ 2025 குரூப் 1ல் கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ். ஸோ ஜோனல் கவுன்சில்ஸை பற்றி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மண்டல குழுக்கள். ஸோ நமக்கு தெரியும், மத்திய மாநில அரசு உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்ட ரீதியாக வந்து நம்ம அமைக்கப்பட்டது தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மண்டல குழு அப்படின்னு சொல்லக்கூடியது அது நம்ம நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதாவது மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை வந்து தீர்வு காண்றதுக்காக உள்துறை அமைச்சர் தலைமையில் வந்து நடக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மண்டல குழு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதாவது சதர்ன் ஜோனல் கவுன்சில் அப்படின்னு மீட்டிங் நடந்ததுன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா இந்த மாநிலத்தோட முதலமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் தலைமையில் வந்து அந்த மாநிலங்களுக்கான பிரச்சனைகளை வந்து அவங்க பேசுவாங்க ஒரு குழு வச்சு. அது பேர் தான் நம்ம சதர்ன் ஜோனல் கவுன்சில்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நமக்கு நார்தர்ன் ஜோனல் கவுன்சில், நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில், இந்த மாதிரி நிறைய கவுன்சில்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஜோனல் கவுன்சில்ஸ் ஓ தியர் ஆரிஜின் டு த கான்ஸ்டியூஷன். மண்டல மன்றங்கள் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் அதுக்கு ஆர்டிக்கல் கிடையாது. ஸோ நம்ம தனியாக தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜோனல் கவுன்சில்ஸ் ஆர் லாஜிக்கல் அவுட்கம் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பதின் தர்க்க ரீதியான விளைவாகும். அரசியலமைப்பின் 1956 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் இந்தியாவில் வந்து மாநிலங்கள் வந்து மொழிவாரி மாநிலங்களாக நம்ம பிரித்தோம். அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அதன் தொடர்ச்சியாக வந்து உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது கேட்குறாங்க ஜோனல் கவுன்சில்ஸ். அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஸோ அசஷன் வந்து தப்பு, ஏன்னா ஃபேக்சுவலாக அது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து கரெக்டு, அது எதுக்காக க்ரியேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிச்சதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இது மத்திய மாநில அரசு உறவுகளில் வந்து இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ஜோனல் கவுன்சில் நம்ம தனியாக இருக்குது, அதுலேருந்து கேட்ட கொஷின். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு ஜென்ரலான கொஷின், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சட்டம் வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து இந்த உச்சநீதிமன்றம் விசாகா கைட்லைன்ஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2013 இது ஆக்டாக வந்து கொண்டு வந்தது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆக்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட முக்கியமான கேஸ், அதாவது அரசியலமைப்பு ரீதியான இருக்கக்கூடிய முக்கியமான கேஸோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ பாருங்கள், ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ கேஸ் வந்து 1950. கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. ஸோ கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. ஸோ மெனரா மில்சஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து 1979 இல்லைனா 1980. ஸோ இதெல்லாம் வந்து கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபாக இருந்தாலும் சரி, கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு ரீதியில் ரொம்ப முக்கியமான கேஸ். இதை கான்ஸ்டியூஷனல் கேஸ்னே நமக்கு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஏகே கோபாலன் கேஸும் அதே மாதிரி நமக்கு வந்து அந்த முதலாவது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்த சில அந்த ஆர்டிக்கல் நமக்கு 19 வந்து போடப்பட்ட தடைக்குனால கொண்டு வரப்பட்ட கேஸ் தான் ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மினரா மில்ஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை அரசு நெறிமுறை கொள்கைகளில் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லி சொன்ன கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மினரா மில்ஸ் லிமிடெட் விசஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4 கேஸுமே குரோனாலஜிக்கல் ஆர்டர் மட்டும் கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணால் 4, 1, 2, 3.
நமக்கு இயர் தெரியும். இது இம்பார்ட்டன்ட் கேஸு. ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் படிப்பீங்க. ஸோ அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டு, அது வந்த இயர் பற்றி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இன் இந்தியா 1950 வந்து அந்த ஆக்ட் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த ஆர்டிக்கல் 22 வந்து தடுப்பு காவலில் வந்து சில கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் இருந்தது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிசா மாதிரி சட்டங்கள் இருந்தது, தடா மாதிரி சட்டங்கள் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அப்படி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1950 கொண்டு வந்தது. இங்கே கேட்டிருக்கிறாங்க, தேசிய அவசரகால சட்டத்திற்கு ஜெரால்ட் ஃபோர்ட் கையெழுத்திட்ட ஆண்டு. இது அமெரிக்காவில் கொண்டு வந்த நேஷனல் எமர்ஜென்சி சட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. இதோட இயர் பார்த்தீங்கன்னா 1976. சரிங்களா. அடுத்து இந்தியோ பாகிஸ்தான் வார் 1971. சரிங்களா. ஸோ அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1974. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆக்ட் தான். இந்த ஆக்டுக்கான இயர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3412. சரிங்களா. ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்டு. அதில் ஒன்று மட்டும் அமெரிக்கா நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட சட்டம் கேட்டிருக்கிறாங்க. அதோட இயரை கொடுத்து மேட்ச் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ பாருங்கள், கொஷின் நம்பர் 30, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ நமக்கு தெரியும், கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் டிஎன்பிசியில் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, மத்திய தகவல் ஆணையம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த மத்திய தகவல் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் தான். அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகும். ஸோ இந்த சட்டமே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் குடிமக்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். ஸோ அது கரெக்டு. செகண்டு, இந்த சட்டம் அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது, அதான் பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ அது ரைட் ஸ்டேட்மெண்ட் தான். மூணாவது பாருங்கள், இது த ஆக்ட் ப்ரொவைட் ரைட் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டி விச் இஸ் கேரண்டீட் ஆர்டிகல் 13 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிக்கல் 13க்கும் ஸோ அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடிப்படை உரிமையில் எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தில் அடிப்படை உரிமை மீறுமானால் அது உச்சநீதிமன்றத்தினால் அந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிறத சொல்லலாங்கிறது தான் ஆர்டிக்கல் 13. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதை இல்லாஜிக்கலாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1ம் 2ம் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக கேட்டிருக்கிறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட பேசிக் அப்ஜெக்டிவ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் C 1 and 2 ஒன்லி. சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்குறோம், இந்தியாவிலேயே லோகாயுக்தா அப்படிங்கிற சட்டத்தை முதல் கொண்டு வந்த மாநிலம். இது பேசிக் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், மகாராஷ்டிரா. ஸோ அதாவது முறையாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கு முன்னாடியே லோகாயுக்தா சட்டமானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது. 2013 தான் இந்தியாவில் லோக்பால் மற்றும் லோகாயுக்தான சட்டம் நமக்கு நாடாளுமன்றத்து மூலமாக ஏற்றப்பட்டது. இன்றைக்கி லோக்பாலுக்கும் அந்த உறுப்பினர்களை நியமனம் பண்ணி அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லோகாயுக்தாவும் எல்லா மாநிலங்களையும் அதை அப்பாயின்ட் பண்ணணும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஜென்ரல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். கொஷின் நம்பர் 35 பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம், ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல். மத்திய தேர்தல் ஆணையம், அதாவது அரசியலமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் அவங்க தான் நடத்துகிறாங்க. மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஜனாதிபதி தேர்தலும் துணை ஜனாதிபதி தேர்தலும் அவங்க தான் நடத்துகிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நமக்கு மாநிலத்தில் கொண்டு வந்த தேர்தல் ஆணையம் தான். உள்ளாட்சி அந்த 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் கொண்டு வந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபேக்சுவலாக கரெக்டு. செகண்டு, இந்தியாவோட முதல் பெண் தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா விஎஸ் ராமாதேவியான்னு கேட்டிருக்கிறாங்க. 1990லேயோ 91லேயோ ஒரு 16 நாள் ரொம்ப ஷார்ட் டேர்மில் இருந்த ஒரு பெண் தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது பார்க்குறோம். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஷென் வர்மா அப்படிங்கிறாங்க. அது ஃபேக்சுவலாக அதாவது தப்பு, சுகுமார் சென் அப்படிங்கிறவர் தான் வருவார். ஸோ அப்போ 1 and 2 பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டு. ஸோ ஆன்சர் சி. சரிங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அது ஃபேவரட்டான டாபிக், நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ அது கவனமாக பார்த்துங்க. அடுத்து ஆர்டிக்கல் கொடுத்து மேட்ச்சில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல்ஸ் எப்பவுமே கவனம் செலுத்தணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பாருங்கள், ஆர்டிக்கல் 257A அது எமர்ஜென்சி காலகட்டத்தில் 42வது அரசியலமைப்பு சட்டமாக 1976 கொண்டு வந்தது.
மாநிலங்களில் மத்திய ரிசர்வ் படையை வந்து நம்ம மத்திய அரசு எப்போ வேணால் வந்து நினச்சா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சட்டம், அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் ஆர்டிக்கல் 257, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கொண்டு வந்தது. 131ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் சம்மந்தப்பட்டது. அதாவது இந்தியாவில் வந்து மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய மாநில அரசுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்க்குறது வந்து ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆர்டிக்கல் 131 வந்து வருது. அடுத்து ஆர்டிக்கல் 245. ஸோ 245 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஜுரிடிக்ஷன் அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் அந்த எல்லைக்குட்பட்டு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அந்த மாநில சட்டசபைக்கு இருக்குங்கிறதா ஆர்டிக்கல் 245. ஆர்டிக்கல் 275 வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு. நமக்கு மத்திய மாநில உறவுகளில் நிதி சார்ந்து மத்திய அரசு சில மாநிலங்களுக்கு அவங்க நிதியை வந்து வழங்கலாம். அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ பின்தங்கிய மாநிலமாக இருக்கலாம், இல்லை வந்து கல்விக்காக இருக்கலாம், சாலை வசதிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து நிதி வந்து வழங்கக்கூடிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 275 அப்படிங்கிறோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்சியல் அப்படிங்கிறத வச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் நமக்கு கொஷின் வந்திருக்கு. ரிப்பீட்டடாக லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, வந்திருக்கு. ஸோ அதில் தான் ஆர்டிக்கல் 257, 245, 275 எல்லாமே அதுக்குள்ளே வருது. 131 மட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிக்கல். ஸோ அப்போ பாருங்கள் 5341 அப்படிங்கிறது மேட்ச்சில் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து நிதி ஆணையம் பற்றி கேட்குறாங்க. அதாவது இந்த நிதி ஆணையத்தோட தலைவர்களும் வச்சு பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சமீபத்தில் வந்து 15வது நிதிக்குழு முடிஞ்சிருக்கு. என்கே சிங் வந்து அதுக்கு தலைவராக இருந்தார். இப்போ 16வது நிதிக்குழு வந்து நம்ம செயல்பட்டு இருக்கு. அது அரவிந்த் பனகராயா அப்படிங்கிறவர் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், தேர்தல் நிதி ஆணையம் வந்து பழைய இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்படி டிஎன்பிசியில் தேர்தல் ஆணையர்களை வச்சு கேட்கலாம், துணை ஜனாதிபதியில் வச்சு கேட்கலாம், யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்து பிரதமராக வந்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம வந்து கடைசி ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்கில் நம்ம இதை பார்த்துட்டு தான் போயிருந்துருக்கணும். ஸோ பாருங்கள், 10th ஃபினான்ஸ் கமிஷனும் 9th ஃபினான்ஸ் கமிஷன் தான் அதுக்கான கரெக்டான மேட்சாக வந்துருக்கு. இது ஃபேக்ட்டு. ஸோ அது பேர் தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ஃபினான்ஸ் கமிஷனை வச்சு கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்தோட, அதாவது ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் அரசியல் சாசன விதியில் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 243I. பஞ்சாயத்து ராஜ் 73வது சட்ட திருத்தம் ஆர்டிக்கல் 243ல் ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த கவனமாக படிச்சுங்க. அதை ரிப்பீட்டடாக வந்து குரூப் 1 நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. நமக்கு வந்து கேன்னு கேட்பாங்க, 243 ஜேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எது கேட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்டிக்கல் 243I அப்படிங்கிறது நிதி சார்ந்து ஆராயக்கூடிய அந்த அதிகாரம் வழங்கக்கூடிய பவர் தான் அந்த ஆர்டிக்கல் 243Iன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த உள்ளாட்சி இதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து மாநில சட்டமன்றத்துக்கு வந்து நீங்கள் வந்து உறுப்பினராக போகணுன்னா என்ன தகுதி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். ஏஜ் வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்துருக்கணும். அதுவே சட்ட மேலவைக்கு போகணுன்னா 30 வயசு. ஸோ அது வந்து கரெக்டு. இதே தான் நம்ம லோக்சபாக்கு எவ்வளோன்னா குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து 25. ராஜ்யசபா குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30. அதே தான் சட்டமன்றத்துக்கும் சட்ட மேலவைக்கும் நமக்கு வந்து இது வருது. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி கிடையாது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா நீங்கள் வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் அந்த ஆக்ட் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுதோ அதைப்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து இல்லாஜிக்கலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து தட் இஸ் ஸ்டேட் அசம்பிளியும் பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து இது ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். மெட்ராஸ் சட்டமேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எந்த சட்டத்தால் கொண்டு வரப்பட்டதுன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஸோ வரலாற்று பின்னணி, அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்று பின்னணினே ஒரு சாப்டர் இருக்குது. ஆனால் அதுக்கான தகவலை வந்து நீங்கள் மாடர்ன் இந்தியாவில் தான் நம்ம வந்து படித்து வந்துருக்கணும். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆரம்பித்து 1947 இந்திய சுதந்திர சட்டம் வரைக்கும் எல்லா சட்டங்களோட அப்ஜெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதாவது சிவில் சர்வீஸ்க்கு எப்போ வயதை குறைச்சாங்க, அதே மாதிரி வயது வரம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861,
1892, மின்டோ மார்லி சட்டம் 1909, மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935. இதெல்லாம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் படிப்பீங்க. ஆக்ட்டுங்கிறனால நம்ம இங்கே வந்து பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடிய இதில் நடைமுறையில் பாராளுமன்றத்தில் எதெல்லாம் நமக்கு க்ரானலாஜிக்கலாக ஃபாலோ பண்ணுவோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துறை சார்ந்து இருக்கக்கூடிய குழு எந்தெந்த துறைக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து விவாதம் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு. ஒரு துறைக்கும் எடுத்து தான் பண்ணணுங்கிற சொல்லுது. ஆனால் எல்லா துறைக்கும் எடுத்து பண்ணோம்னா நம்மளால் வந்து பட்ஜெட் கரெக்டான டைமில் பாஸ் பண்ண முடியாது. சில முக்கியமான துறைகளை பற்றும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வாக்கெடுப்பு வந்து ஆளுநர் தட் இஸ் சபாநாயகர் அலோவ் பண்ணி அதுக்கு நடத்துவாங்க லோக்சபா பொறுத்த வரைக்கும். அதுக்கு பேர் தான் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் 113 பாசிங் ஆஃப் அப்ராப்ரேஷன் பில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில், நிதி மசோதாவை பாஸ் பண்ணி முடித்தாதான் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பட்ஜெட்டோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடித்தாதான் அந்த நிதியாண்டிலேருந்து நம்ம வந்து பணத்தை எடுத்து மத்திய அரசு வந்து செலவு செய்ய முடியும். இதுக்கு எல்லாமே ஆர்டிக்கல் வந்து 112, 113, 114, 115 இந்த மாதிரி வந்து ஆர்டிக்கல் லைனாக பார்லிமெண்ட்டில் வந்து இருக்குது. அதில் பட்ஜெட்டுக்கு மட்டுமே தனி ப்ராசஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கவனமாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜனாதிபதி தேர்தலில் யாரெல்லாம் வந்து வாக்களிக்க முடியும்? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷன், விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ லோக்சபாவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான வயிறு இருக்குது. சரிங்களா? ஸோ நியமனம் பண்ணப்பட்ட லோக்சபாவில் வந்து இப்போ அது நம்ம அந்த நடைமுறையை எடுத்துட்டோம். அவங்க வந்து பண்ண முடியாது. சட்ட மேலைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து வாக்களிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ராஜ்யசபாவில் நியமனம் பண்ணக்கூடிய உறுப்பினர்களும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியாது. ஸோ அப்போ கரெக்டானது தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து வரும். எந்த பேட்டர்னில் டிஎன்பிசி எந்தெந்த டாப்பிக்கில் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே தான் 2025 ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து ஆர்டிக்கல் 51A வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கப்படவில்லை. ஸோ 51 does not expressly cast any fundamental duty on the state. ஸோ அது கரெக்டு தான். ஸோ ஒரு அரசாங்கத்துக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை கடமை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இல்லை. ஸோ அதே மாதிரி குடிமக்கள் ஒவ்வொருக்கும் உள்ள கடமைகளை தொகுப்பே அரசின் கடமைகளாகும். ஸோ அப்போ அது யாருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி? அது வந்து குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. ஸோ அதுதான் வந்து கலெக்டிவ் டியூட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ அதுக்கு லாஜிக்கலாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வச்சு இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க ஆர்டிக்கல் 51A. அடுத்து ஜென்ரல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் பாருங்கள், நமக்கு வந்து ஆர்டிக்கல் 12 தெரியும், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். அரசு அப்படிங்கிற டெஃபினேஷனில் என்னெல்லாம் வருங்கிறதான் ஆர்டிக்கல் 12. ஆர்டிக்கல் 35 பாருங்கள், நம்ம அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரக்கான அதிகாரம் நமக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 35. ஆர்டிக்கல் 21 வந்து ரைட் டு எஜுகேஷன் கிடையாது, அது வந்து ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஆர்டிக்கல் 21A 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்தது தான் ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிக்கல் 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து மிலிட்ரி ரூல் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையானது எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் வந்து 34. மிலிட்ரி ரூல் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து 213 தான் வந்து பார்த்திங்கன்னா அது இன்கரெக்டாக வந்து மேட்ச் வந்து இருந்திருக்குது. ஸோ அதை வந்து கவனமாக வந்து பார்த்துங்க. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்தே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டுன்னு கேட்குறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸில் யூனியன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா கெனடியன் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ அதில் வந்து அவங்க 19ஆம் நூற்றாண்டில் ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்து
அந்த நாட்டில் வந்து இந்த சுயசார்பு, அதாவது அந்த செல்ஃப் அட்டானமி கொடுத்தப்ப கொண்டு வந்த சட்டத்தில் தான் யூனியன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கனடியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான், ஆனால் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ ரைட் மேட்ச் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு ரிட்டு வந்து வழங்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னா ஆர்டிக்கல் 226. உச்சநீதிமன்றத்துக்கு நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் 32. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க, 2-3 மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 231. ஆனால் செகண்ட் வந்து பாருங்க, சில வழக்குகளை நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நம்ம வந்து மாற்றுதல் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்னு கேட்குறாங்க. ஸோ கேசஸ் ஹைகோர்ட்னாலே வந்து 220 230க்குள்ளே தான் ஆர்டிக்கல் இருக்குது, ஆனால் 178 இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி நீங்கள் யோசிச்சாலே வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தோட அந்த இது வந்து இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட இது வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து செல்லும். அதுக்கான ஆர்டிக்கல் கேட்டிருக்கிறாங்க, அதுவும் 320ன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தப்பு. ஸோ அதுவும் 230 அந்த நம்பருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். யூனியன் டெரிட்டரிஸோட அந்த ஆர்டிக்கல்ஸ்லேயே இதுக்கான அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். ஸோ 320 சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி நீங்கள் திங்க் பண்ணி எடுத்தாலே, எலிமினேட் பண்ணாலே அது வந்து தப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆர்டிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்லிமெண்ட்டில் எல்லா ஆர்டிக்கலும் நீங்கள் பார்த்துருந்துருக்கணும், இல்லைனா இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸாவது கவர் பண்ணியிருந்துருக்கணும். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில் ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே மாதிரி 1லேருந்து 51A வரைக்கும் கேட்குறாங்க. மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸும் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்டு தான். ஸோ எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், அமெரிக்காவோட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதுவும் முகப்புரை இருந்தால் ஆரம்பிக்குமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அது ஆக்சுவலாக வந்து கரெக்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடின்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியதாகும். ஸோ ரிபப்ளிக்னாலே எல்லாமே எல்லாருக்கும் வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் கொடுக்கணுங்கிறதா ரிபப்ளிக்கான இது டெஃபினேஷன். ஸோ அப்போ அதுவும் கரெக்டு. 1 and 4 கரெக்டு. இங்கே வந்து ப்ரியாம்பிள் ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொன்னது வந்து பல்கிவாலா, அதை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே வந்து அது பல்கிவாலோட ஸ்டேட்மெண்ட்டான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அரசியல், அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து சில பேர் சொன்ன கருத்துக்களை வச்சு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 4 மட்டும்தான் வந்து இதுக்கு கரெக்டாக வந்து வருது. அடுத்து 1962 சைனாவோட படையெடுப்பப்ப இந்தியாவில் வந்து இயற்றப்பட்ட சட்டம் என்னென்னா பிரிவினைவாத தடுப்பு சட்டம், ஆன்டி செசன் ஆக்ட். ஸோ அதாவது இந்திய நாட்டிலேருந்து மாநிலங்கள் வந்து பிரிஞ்சு தனிநாடு கோரிக்கைகள்லாம் வந்து வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பிரிவினைவாத தடுப்பு சட்டம். ஸோ இதில் வந்து ஆன்டி இமிக்ரேஷன், ஆன்டி டிராஃபிக்கிங் ஆக்ட்லாம் அப்போ கொண்டு வரல. ஸோ சைனா போகிறப்ப என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அடுத்து சமூக நீதியை வச்சு கேட்ட ஒரு கேள்வி, இதெல்லாமே நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடியது தான். சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம சோசியல் ஜஸ்டிஸ்னால என்னது? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது எல்லாருக்கும் சரி சமமாக வந்து வாய்ப்புகளை வழங்கி நம்ம வந்து உரிமைகளை கொடுக்கணுங்கிறது தான் சொல்கிறோம். ஆனால் ஆப்போசிட்டாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது தப்பு. அதே மாதிரி சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதிசாரமற்றதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் நான் ப்ரொபோஷனல் டு சோசியல் ரைட்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் அப்படியே ஆப்போசிட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாசிக்கும் போது கவனமாக வந்து நீங்கள் வாசிக்கணும். அந்த 3 மணி நேரத்தில் அவசரத்தில் நம்ம வந்து இல்லை இது கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நமக்கு தான் வந்து கொஷின் தப்பாகும். அதை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அதை கொஞ்சம் டெஃபினிஷனாக மாற்றி கேட்குறப்ப குழப்பம் வரும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கேட்டிருக்கிறாங்க சோசியல் ஜஸ்டிஸு. ஸோ அதை கவனமாக பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகிக்கிறது. சோசியல் செக்டார்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் வரக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து படிக்கிறோம். அப்போ சோசியல் செக்டார்ஸ்க்கான எல்லா திட்டமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. அது கரெக்டு. அதே மாதிரி மாநில அரசுக்கும் அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சமூக நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான உரிமைகள் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு. ஸோ வந்து பாருங்கள், ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாவ் கன்சிடரபிள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் அ டிசைனிங் பாலிசி. கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளன.
சரிங்களா? ஸோ ஆனால் வந்து இது ரெண்டும் அசஸ் அண்ட் ரீசனில் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இல்லை. ரெண்டுமே தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக தான் கரெக்டாக இருக்குது. மத்திய அரசும் பண்ண முடியும், மாநில அரசும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இருக்குது. அதனால் இங்கே ஆப்ஷன் பி வந்து எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அப்படி வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஜஸ்ட் அந்த சோஷியல் செக்டரை வச்சு இந்த கொஷின் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. நிதி ஆணையத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டு அதில் வந்து எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதியை வந்து பிரித்து தரதுக்கான வேலை நிதி ஆணையத்துக்கு தான் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த மாநிலத்துக்கு நம்ம நிதி கொஞ்சம் அதிகமாக வழங்கலாம், ஆர்டிகல் 275 பார்த்தோம்ல, அதுவும் நிதி ஆணையம் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த அட்வைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் தான் பண்ணுது. பட்ஜெட்டை தயார் செய்கிறது அவங்களோட பொறுப்பு கிடையாது, அது நிதி அமைச்சகத்தோட வேலை. நிதி ஆணையம் அப்படிங்கிறது வேறு, நிதி அமைச்சகம் வேறு. இது ஆர்டிகல் 280 கான்ஸ்டியூஷனல் பாடிக்குள்ளே தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வருது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ அது வந்து நாட் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க. இங்கே கேஸ் பேர் கேட்டு அந்த கேஸ் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரைட் டு ப்ரைவசி 2017 புட்டசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படில ஆர்டிக்கல் 21க்குள்ள தனிநபர் அந்தரங்கம் அப்படின்றது அடிப்படை உரிமைன்னு சொல்ல ஒரு கேஸ் தான் ரைட் டு ப்ரைவசி கேஸ். ஸோ அது வந்து கரெக்டு. பாசிவ் யுத்தனேஷியா, ஸோ இப்போ வந்து கருணை கொலை சம்மந்தப்பட்டது. இப்போ கூட நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து அதை பற்றி வந்து நியூஸில் வந்துட்டு இருந்தது. காமன் காஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸோட பேர். இப்போ ரைட் டு ஓட்டும் நோட்டா இன் எலெக்ஷன்ஸும், இந்த நோட்டா ரைட் டு ஓட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பியூசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கேஸ் போடுவாங்க. ஸோ சிவில் லிபர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து போடுவாங்க. பட் இங்கே வந்து வேறு கேஸ் பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கேஸை இப்போ முக்கியமான கேஸோட அந்த இது பேரையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதான் இந்த டிஎன்பிசியில் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ 1 and 2 கரெக்டு. ரைட் டு ஓட்டும் நோட்டா இன் எலெக்ஷன்ஸோட கேஸ் வந்து வேறு. நான் அது பியூசிஎல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் தான் நோட்டா இன் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கேஸ்லாம் வந்து வரும். சரிங்களா? அப்போ கேஸை வச்சு எத்தனை கொஷின் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2-3 கொஷின் நம்மளுக்கு வந்து கேஸஸ் வச்சு நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்து, நகராட்சிகளின் எல்லைக்கு வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்வருவற்றை கருத்தில் கொள்க. ஸோ நமக்கு தெரியும், கிராமப்புறத்தில் பஞ்சாயத்துக்கு கிராம சபாவுக்கு சில இது வந்து இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி முனிசிபாலிட்டிஸுன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 74வது சட்ட திருத்தத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நகராட்சிகளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இறைச்சி கூடங்கள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துதலுக்கான அந்த இது வந்து நகராட்சியோட பொறுப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமூகத்தின் பலவீனமான பிரிவின் நலன்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறதும் அந்த முனிசிபாலிட்டியோட ஃபங்க்ஷன்ஸில் அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அதுவும் இதில் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்துதல், இந்த தொழிற்சாலைகள், இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டிஸை வந்து கொடுக்கல. இங்கே முனிசிபாலிட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸில் எது இருக்குதுன்னு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டாக இருக்கும். 18 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம முனிசிபாலிட்டிலையும் இந்த பஞ்சாயத்து ராஜ்லையும் இருக்கும்ல, அந்த தனியாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் படித்து வச்சுக்கணும். என்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் கிட்டத்தட்ட 4லிருந்து 5 கொஸ்டின் அவுட் ஆஃப் 40 கொஸ்டின்ஸ் வந்து பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. ஆர்டிக்கலை வச்சு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றம், சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த நமக்கு நிர்வாக சார்ந்து இருக்கக்கூடியது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நீதித்துறையை வந்து நம்ம ஜுடிஷியரி அப்படிங்கிறோம். ஸோ அப்படி வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன வரும்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, ஜனாதிபதி வந்து வருவாங்க, துணை ஜனாதிபதி வருவாங்க. ஆனால் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆஃபீஸ், அது வந்து வராது. அப்போ 1, 2, 4 தான் கரெக்ட். ஸோ இதெல்லாம் பேசிக் அந்த சாப்டர்லேயே வந்து ஃபஸ்ட்லேயே லைன்லேயே கொடுத்துருப்பாங்க யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னென்னு சொல்லிட்டு. போக்சோ சட்டத்தில் குழந்தைகளுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது ஸோ பிலோ 18 years ஆஃப் ஏஜ். ஸோ அங்கே நமக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்டும் கேட்டிருக்கிறாங்க, போக்சோ சட்டத்தோட அந்த வயது வரம்பும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்தியாவின் நிலப்பகுதியில் சுதந்திரமாக செல்லவும் அல்லது குடியமரவும் வசிக்கவும் உரிமை உண்டு. ஸோ நமக்கு தெரியும் ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஆர்டிக்கல் 19. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே அந்த உரிமை வந்து
இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் ஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தடையை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த உரிமையானது பெருவாரியான பொதுமக்களின் நலன் கருதியும் எந்த தாழ்த்தப்பட்டோரின் நலன் கருதியும் அரசு விதிக்கும் நிபந்தனை வரையறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் 5வது அட்டவணை 6வது அட்டவணை இந்த மலைவாழ் சம்மந்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வந்து அனுமதி வழங்காமல் நீங்கள் தடை செய்ய முடியே தவிர அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அசசன்ட் வந்து ரைட்டு, செகண்ட் கொடுத்த ரீசன் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். அதனால் கவனமாக நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நமக்கு வெளியுறவு கொள்கைகளை பற்றிலாம் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட ஃபாரின் பாலிசிலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் 1 படிக்கிறப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வருது இல்லை, இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லாமல் நமக்கு வந்து மெயின்ஸ்லேயே இந்தியா சைனா போர் பற்றிலாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்தியா சைனாவோட அந்த உறவுமுறைகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்தியாவோட கிழக்கு நோக்கிய அந்த கொள்கை ஆக்டிஸ்ட் பாலிசின்னு சொல்கிறோம். 1992 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட கொள்கை தான் லுக்கிஸ்ட் பாலிசின்னு சொல்லி தென்கிழக்கு ஏஷியா நாடுகளோட நம்ம வந்து கொஞ்சம் கனெக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட பாலிசி லுக்கிஸ்ட் பாலிசி. அதுக்கப்புறம் 2014 நரேந்திர மோடி பிரதமரான பிறகு அவர் அந்த இதை மாற்றுறாரு, இந்தியாஸ் ஆக்டிஸ்ட் பாலிசின்னு அதை மாற்றுறாரு. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையில் அரசியல் மற்றும் அந்த இராணுவ ரீதியான இது வந்து ஆசியா பசிபிக் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுக்கிறதா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த அரசியல் மற்றும் இராணுவ தலையீட்டை கொண்ட முன்முயற்சி ராஜதந்திரத்தை ஊக்குவிக்கிறது. இதுக்காக நம்ம அந்த கொள்கையை போடவே கிடையாது. எங்கேயும் நம்ம மற்ற நாட்டோட அரசியல் தலையீடில் இந்தியா என்றைக்குமே வந்து பண்ணாது. அதனால் அது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு கொள்கையான்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். ஏன்னா நம்ம வந்து தாய்லாந்து, மியான்மர் இங்கெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏசியா பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கானதான்னு கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு வாயிலாக வடகிழக்கு பிராந்தியத்தில் வந்து நம்ம இணைப்பு பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. அதுதான் அதுக்கான கொள்கை. சரிங்களா? ஸோ இந்த மிலிட்ரி இந்த மாதிரி வந்து இன்சர்ஜென்சின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஆக்டிஸ்ட் பாலிசியை வந்து கொண்டு வரல. கனெக்டிவிட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிப்ளமசியில் வந்து அந்த ரிலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்காக கொண்டு வந்தது தான் ஆக்டிஸ்ட் பாலிசி. ஸோ இந்தியாவோட வெளியுறவு கொள்கை கூட கேட்குறாங்க, இதில் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கூட கேட்பாங்க, கவனமாக வந்து பார்த்துச்சுங்க. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம். ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ பாருங்கள், மனித உரிமைகள் பிரச்சனைகள் முழுமையாக கையாளக்கூடிய நிறுவன ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல். ஸோ அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ். ஸோ அதே மாதிரி அரசாங்கத்தை சாராமல் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை ஆராய்தல். ஸோ அரசாங்கத்துக்கும் இந்த அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த அமைப்பு சுதந்திரமாக வந்து செயல்படும், அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ அது 1 and 2 வந்து கரெக்டு. இந்த நிலையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சிகளை வேறுபடுத்தி வலுப்படுத்துதல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டு கான்ட்ராஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் த எஃபோர்ட் தட் ஹவ் ஆல்ரெடி பீன் மேட் இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஆக்டை வச்சு இது 2வது கொஷினாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் அப்படிங்கிறது வச்சு நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்ட் 1971 ரொம்ப ஃபேமஸான ஆக்ட். உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016, இதெல்லாம் மெயின்ஸில் வந்து வரும். மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017, குரூப் 1 இதையே வச்சு டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த முக்கியமான ஆக்டை மட்டும்தான் இந்த கொஷினில் குரூப் 1 நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. அடுத்து லா கமிஷன் பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த லா கமிஷன் வந்து ஸோ அதை வந்து நம்ம டைம் டு டைம் வந்து நம்ம புது லா கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதோட சேர்மனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஃபேக்ட் தான். ஸோ இதையும் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் லா கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையோட அந்த டேர்ம்ஸ் அந்த வந்துட்டு போன அந்த லீடர்ஸை பற்றி நம்ம பார்த்து தான் வந்து ஆகணும். ஸோ 5th லா கமிஷனும் 10th லா கமிஷனும் வந்து கரெக்ட் மேட்சாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து ஆர்டிக்கிள் 121 வச்சு கேட்குறோம். அரசியலமைப்பின் பிரிவு 121வது உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீதி பணியாற்றுகின்ற போது அவர்களின் நடத்தை குறித்து பாராளுமன்றம் விவாதிக்க தடை செய்கிறது. நாடாளுமன்றத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவங்க சுதந்திரமாக பேசணுங்கிறதும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது.
அவங்களோட அந்த நாடாளுமன்ற விவாதத்தில் யாரும் தலையிடக்கூடாது, நீதிமன்றமும் தலையிடக்கூடாதுன்னு இருக்குது. அதே மாதிரி நீதிபதிகளோட அந்த விஷயத்துலையும் நாடாளுமன்றம் வந்து தலையிடக்கூடாதுங்கிறது ஆர்டிக்கல் 121 வந்து சொல்லுது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறோம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் சுதந்திரத்தன்மை அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்து 121வது அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரோட சுதந்திரத்தன்மையை இது பண்ணுறது. ஏன்னா அதுதான் இப்போ பார்த்தோம். 121 என்ன சொல்லுது, ஜட்ஜஸோட ஒர்க்கில் பார்லிமெண்ட் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. கரெக்டு. அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், அதோட டேர்மை இண்டிபெண்ட்னு சொல்லலாம். ஸோ அதை தான் 121 வந்து சொல்லுது. ஸோ ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூவு, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஏ அப்படிங்கிறது பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், ஜுடிஷியரி வச்சு கேட்டிருக்கிறாங்க, நீதித்துறை வச்சு. ஸோ அதை வந்து கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து இதே மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ பார்லிமெண்ட் ஹஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் எனி லா வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் நாட் எனிமரேட்டட் இன் கன்கரண்ட் லிஸ்ட் ஆர் ஸ்டேட் லிஸ்ட். பொதுப்பட்டியலையும் மாநில பட்டியலையும் இல்லாத விஷயத்தை பாராளுமன்றத்தினால சட்டம் கொண்டு வர முடியும். கரெக்டு. அது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 7வது அட்டவணையில் இருக்குது, இவங்க வந்து 8வது அட்டவணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது, 7th ஷெடியூலில் தான் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நார்மலான கொஸ்டின், ஏ வந்து ட்ரூவு, ஆர் வந்து ஃபால்ஸ். அடுத்து இதுவும் ஆர்டிக்கல் கம்ப்ளீட்டாக பஞ்சாயத்து ராஜ் வச்சு கேட்ட ஆர்டிக்கல். ஆடிட் அண்ட் பஞ்சாயத் பார்த்துக்கிறது ஆர்டிக்கல் 243 ஜே. அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை வந்து பார்த்துக்கிறது 243 டி. எலெக்ஷன் டு த பஞ்சாயத்து வந்து பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 243 கே. கிராம் சபாக்கு இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 243 ஏ. இதையே தனித்தனியாக குரூப் 1ல் நம்மளுக்கு பழைய கொஷின்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்து வேணால் பார்த்துங்க. பஞ்சாயத்து ராஜில் ஆர்டிக்கல் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். நிறைய கொஷின் பார்த்துட்டோம், 5லேருந்து 6 கொஷின் கிட்ட உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிலேருந்து வருது. அதனால் கவனமாக வந்து பார்த்துங்க. லாஜிக்கலாகவும் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்பாங்க, ஆர்டிக்கல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமியற்றும் அதிகாரம் குறித்த தவறான கூட்டணியை இது பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆர்டிக்கல் 111, ஜனாதிபதிக்கு அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா ஆர்டிக்கல் 111, அது கரெக்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 123 அந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 123. ஆர்டிகல் 111 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் சட்டம் உறுப்பு 111 சட்டம் இயற்றலில் குடியரசுத் தலைவரின் பங்கை தெளிவாக நமக்கு வழங்குகிறது. ஸோ அப்போ அவருக்கு வந்து அவர் சைன் பண்ணாதான் அசன்ட், அவர் சைன் கொடுத்தாதான் வந்து சட்டமாக வந்து கொண்டு வர முடியும். அதைத்தான் வந்து 111 சொல்லுது. 123 வந்து பார்த்தீங்கன்னா அவசர சட்டத்தை பற்றி சொல்லுது, அதோட அதிகாரம் ஜனாதிபதிகிட்ட தான் இருக்குது. ரெண்டுமே கரெக்டு. முதல் ஸ்டேட்மெண்ட் பஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோம் 2010 மத்திய மாநில அலுவலர்களை வந்து இது பண்ணுறக்கு. அந்த பஞ்சி கமிஷன் வந்து மாநிலத்தோட சட்ட மசோதாவை ஜனாதிபதிக்கு வந்து அனுப்புனா 15 நாளுக்குள்ளே ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு விஷயமே நம்மக்கிட்ட கிடையாது. ஜனாதிபதியெல்லாம் வந்து அந்த 15 நாள் டைமிலே இல்லை. இந்த வருஷமே வந்து நமக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கேஸ் வந்து ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நம்ம வந்து இந்த டைமில் வந்து சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தரோன்னு சொல்ல முடியாது. அது அரசியலமைப்பு ரீதியாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், அதில் யாரும் கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கவனமாக பார்த்து தான் இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அடுத்த ஆர்டிக்கல், ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஷுட் நாட் பி டினைட் ஆன் கிரவுண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆர் ஃபினான்சியல் கிரவுண்ட். ஆர்டிக்கல் 39A. ஸோ இதை வச்சு தான் நம்ம நால்சா இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராம் பஞ்சாயத்து வந்து உருவாக்கப்பட்டது வந்து காந்திய கொள்கை, அரசு நெறிமுறை கொள்கை, ஆர்டிக்கல் 40. அதே மாதிரி நமக்கு பெண்களுக்கான மகப்பேறுக்கான விடுப்பு இதை பற்றிலாம் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 42. தொழிலாளர்களுக்கான நலன் இதெல்லாம் இருக்கிறது வந்து ஆர்டிக்கல் 43. அடிப்படை உரிமை 12லேருந்து 35, அரசு நெறிமுறை கொள்கைகள் 36லேருந்து 51. கண்டிப்பாக இதில் கொஷின் டிஎன்பிசி வைப்பாங்க, பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 21 பற்றி கேட்குறாங்க. ஸோ 21 வந்து பாருங்கள், மகாசாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவூட்டுகிறது. ஸோ மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது இந்த தான் சொல்கிறோம். ஏன்னா நமக்கான ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, டிக்னிட்டி, அதே மாதிரி ரைட் டு ப்ரைவசி இதெல்லாம் நமக்கு இருக்கிறனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரொம்ப முக்கியமான அரசியலமைப்பு அந்த ரீதியான இருக்கக்கூடிய உரிமை வந்து 21.
அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமையை வழங்கவில்லை. ஸோ ரைட் டு டை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. அதனால தான் இந்த பாசிவ் யுத்தனேஷியா கருணை கொலை கூட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து கரெக்டு. நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். ஸோ 21 அப்படிங்கிறது வந்து அதை டீப்பாக சொல்லலை. ஸோ அப்போ வந்து அந்த ஆர்டிகல் 21க்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது வந்து வருது. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து இருக்கக்கூடிய கொஷின் சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ குடியுரிமை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக வந்து இது பண்ணுறோம். ஸோ நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது ஏலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க இந்தியாவோட குடிமக்கள். வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். இதுவே நமக்கு வந்து நல்ல உறவுகள் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதே பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்டு. ஸோ அது வந்து வந்து கரெக்டாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் செகண்ட் பாருங்கள், எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து ஆர்டிக்கல் 22 இந்தியாவோட அடிப்படை உரிமையில் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பானது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றனர். ஸோ அது வந்து எனிமி ஏலியன்ஸ்க்கு கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சிட்டிசன்ஷிப்பையும் ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு போட வேண்டிய கேள்வி. தடுப்பு காவல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்திய குடிமக்களுக்கு எல்லா இதுவும் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்டிசன்ஸ்க்கு சில அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வரும். அது என்னங்கிறத புக்கில் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக பார்த்துங்க. அதை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ பகுதி 14 ஸோ சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி 15 தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்டது. பகுதி வந்து 18 அவசர நிலை பிரகடனம் சம்மந்தப்பட்டது. பகுதி வந்து 20 அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அதெல்லாம் ஜென்ரல். கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு ரீதியான 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 2011 நம்ம அந்தஸ்து கொடுத்தோம். கூட்டுறவு சங்கங்களுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. 243 ZH to ZT. சரிங்களா? ஸோ பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகல்ஸ்லாம் கேட்குற கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து போட முடியும். அடுத்து நிதி ஆயோக் பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நிதி ஆயோக் வந்து அந்த திட்டக்குழு இது பண்ணி வந்தது தான் நிதி ஆயோக்கு 2015 கரெக்டு தான். இது நிதியை வந்து அலோகேட் பண்ணுற பவர் கிடையாது. நிதி ஆயோக்கோட மீட்டிங் இப்போ கூட நடந்தது. தமிழ்நாடோட முதலமைச்சர் கூட வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. அதில் நிதி சம்மந்தப்பட்ட அதிகாரம் நிதி ஆயோக் கிடையாது. வளர்ச்சி சம்மந்தப்பட்டது தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அது கரெக்டு தான். நிதி ஆயோக் இஸ் திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு சிந்தனை குழு. அது வந்து சட்டத்தினால் உருவாக்கப்படலை, அரசியல் ரீதியாக உருவாக்கப்படலை. அது ஒரு சிந்தனை குழு. அதுவும் கரெக்டு தான். இந்திய பிரதமர் தான் இதுக்கான தலைவர், இந்திய ஜனாதிபதி கிடையாது. அது தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 1, 2, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் நீத்தி ஆயோக்கு. இப்போவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பாலிட்டிலேருந்து வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கவனமாக வந்து பார்த்துங்க. சரிங்களா? ஸோ அப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 140 to 150 கொஷின்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் பிஐக்யூவை கவனமாக பார்த்துருந்துருக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாலிட்டி 40னா 40ல் 35 மேலே போடுற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி யூனிட் 5 and 6 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு சொசைட்டி, அது கவனமாக பார்த்துருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இந்த இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துருந்துருக்கணும். ஸோ இதில் நம்ம டிஎன்பிசி டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல்ஸாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு சொசைட்டி நமக்கு தனியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. வித் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்டு, அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தோட அந்த எக்கனாமிக் சர்வேலாம் அதில் கொடுக்குறோம். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படித்த மாணவர்களுக்காக அந்த யூனிட் 5, 6 வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வாங்கினீங்கனாலே, நீங்கள் அதை படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து உங்களால் வந்து 140, 150 கேள்விகள் நீங்கள் போட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனி மாடியூல், ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எக்கனாமிக் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மாடியூலும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஆப்டிடியூட், இந்த மாதிரி எல்லா மாடியூல் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்குன்னா அதுக்கும் நம்ம தனி மாடியூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறோம்.
10 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை கொடுக்குறோம், கவர்மெண்ட்டோட சோர்ஸில் கொடுக்குறோம். அதேமாதிரி டெஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து ஃபுல் மார்க்கோடு நம்ம கொடுக்குறோம். இப்போ கிராஷ் கோர்ஸ்னு நம்ம வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 70-80 நாளில் எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயிக் ரிவிஷன் மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் செஷன் வந்து கொடுக்குறோம். அந்த கிராஷ் கோர்ஸும் நமக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு அட்மிஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனையும் எதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பாலிட்டி பார்த்த மாதிரி 2025 மற்ற சப்ஜெக்ட்ஸும் பார்ப்போம். இதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்களில் வந்த குரூப் 1 பாலிட்டி கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கவனமாக பார்த்து படிச்சுங்க. தேங்க்யூ.